எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் வெய்யன் சோலார் எனர்ஜி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரையில் நம்ம அமைச்சு கொடுத்த 5 கிலோவாட் சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோலார் சம்மந்தப்பட்ட செய்திகளை பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ண இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா 5 கிலோவாட் ஆன் கிரிட் இன்வெர்ட்டரும் 440 மோனோபெர்க் பேனலும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டத்தோட டிசைனிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு அவங்களுடைய ப்ரெசன்ட் டைம் லோடு வந்து ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேனல் கெப்பாசிட்டி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பேனல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் அவங்க பேனல் வந்து ஆட் பண்ணுற அளவுக்கு மாதிரியான இன்வெர்ட்டர் வந்து நம்ம இதில் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த சோலார் அமைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹை எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் அவங்க ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க கார்டன் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாமல், அதே நேரத்தில் வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு கார்டனில் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இல்லை தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரக்சரோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ளே போய்ட்டு வெளியே வர அளவுக்கு நம்ம வந்து ஹைட் ஏற்றி கொடுத்துருக்கோம். இந்த சோலார் அமைப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்தீங்கன்னா லூம் சோலார்லேருந்து வரக்கூடிய 440 ஷார்க்குங்க பேனலில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் பேனலோட இந்த மாதிரி மோனோபெர்க் பேனலில் யூஸ் பண்ணும்போது டல் கிளைமேட்லேயும் நம்மளால் அதிக அளவுக்கு சோலார் எனர்ஜி வந்து நம்மளால் பெற முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கம்மியாக உள்ள இடத்துல நம்ம ஹை வாட்டேஜ் பேனலில் யூஸ் பண்ணும்போது கம்மியான இடத்துல நம்மளால் அதிக அளவுக்கு ஈல்டை வந்து எடுக்க முடியும். ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மோனோபெர்க் பேனல் எல்லாமே 440க்கு மேலே இருக்கிறதுனால கம்மியான ஃபேஸில் நம்மளால் அதிக அளவுக்கு பேனலை இன்ஸ்டால் பண்ண முடியும். சோலார் பேனலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிள் இந்த டிசிடிபிங்கிற டிவைஸ் மூலமாக தான் இன்வெர்ட்டரில் போகும். இந்த டிசிடிபி டிவைஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்ட்ரிங்குக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த அமைப்பில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவும் நெகட்டிவையும் அதுக்குண்டா நம்ம பிளேஸில் கொடுத்து நம்ம ஒரு எம்சிபி மூலமாக எடுத்து இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். இந்த டிசிடிபியில் இருக்கிற ஃபீஸ் ஹோல்டர், அப்புறம் எஸ்பிடி, அப்புறம் இந்த எம்சிபி எல்லாம் பேனல் சைடில் உண்டாகக்கூடிய ஃபால்ட்டை எல்லாமே வந்து பைபாஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த அமைப்பு எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்மளோட இன்வெர்ட்டர் ப்ளஸ் பேனல் இந்த ரெண்டுக்கான காஸ்ட் வந்து அதிகம். இன்கேஸ் பேனலில் ஏதாவது ஒரு ஃபால்ட் அக்யூர் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்வெர்ட்டரும் அந்த பேனலும் டிஸ்கனெக்ட் ஆகணும். அதுக்கு தான் இந்த டிசிடிபி அமைப்பு கொடுத்துருக்கோம். டிசிடிபிலேருந்து வரக்கூடிய ஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டரோட ஸ்டிங் கனெக்டிங் பாயிண்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். இதில் மொத்தம் 2 ஸ்டிங்குக்கான ஆப்ஷன் இருக்கும், ஸ்டிங் ஏ, ஸ்டிங் பி. ஆனால் நம்ம இதில் ஒரு ஸ்டிங் தான் எடுத்துருக்கனால நம்ம ஸ்டிங் பியில் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசி ஐசோலேஷன் சுவிட்ச் இருக்கும். இன்கேஸ் இன்வெர்ட்டரில் நம்ம ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறதுனால நம்ம இன்வெர்ட்டரோட பவர் பேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஜிபிஆர்எஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டம் மூலமாக இந்த இன்வெர்ட்டரில் வந்து எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகிருக்குது, இதில் எதுவும் ஃபால்ட் கிரியேட் ஆகிருக்குல்ல, இன்றைக்கி இந்த பிளேஸோட வெதர் என்னன்னு சொல்லி இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் மூலமாக நம்ம மொபைல்லே மானிட்டரிங் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டரோட அவுட்புட், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டிசி வந்து இந்த இன்வெர்ட்டர் மூலமாக ஏசியாக கன்வெர்ட் ஆகி அந்த ஏசியை வந்து நம்ம இதுக்கு அடுத்து உள்ள ஏசிடிபிங்கிற டிவைஸுக்கு கொடுக்கணும். இன்வெர்ட்டருக்கு அடுத்து உள்ள டிவைஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசிடிபின்னு சொல்லக்கூடிய ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய சப்ளை எடுத்து இந்த ஏசிடிபியில் நம்ம கொடுக்கணும். இதில் அமைப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிபி, அதுக்கப்புறம் எஸ்பிடி இருக்கும். இன்கேஸ் வந்து கிரிட்டுக்கும் இன்வெர்ட்டருக்கும் இடையில ஏதாவது ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆகிட்டுன்னா இந்த ஏசிடிபியில் இருக்கிற எஸ்பிடி ஆக்ட் ஆகி அந்த இன்வெர்ட்டரையும் கிரிட்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணும். அதுதான் இதனுடைய வேலை. இதில் நம்ம யூஸ் பண்ண இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா குரோட்டோட 5 கிலோவாட் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டூயல் எம்பிபிடி இருக்குது, ப்ளஸ் வந்து ஜிபிஆர்எஸ் மானிட்டரிங் இருக்கிறதுனால நம்மளை ரியல் டைம் மானிட்டரிங்கும் நம்மளால் பண்ணிக்கிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுடைய மின் கட்டணத்தை சோலார் மூலமாக குறைத்திட நம்ம வெய்யன் சோலார் எனர்ஜியை தொடர்பு கொள்ளுங்கள்.